ரெண்டுமே இது சாதாரண சப்ஜெக்ட் கிடையாதுங்க. இது ரொம்ப ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட். நேற்று நீங்க பாத்தீங்க இல்லையா, அதை விட நான் எப்பவுமே 10 மடங்குன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவேன். ஆனா இன்னைக்கு நீங்க பார்க்க போற சப்ஜெக்ட் ஓகேவா. ஸோ இந்த 3 நாள்ல நீங்க இன்னைக்கு பார்க்க போற சப்ஜெக்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸோ 100 மடங்கு 100 மடங்கு வந்துட்டு ரொம்ப முக்கியம். அவ்வளவு முக்கியமான விஷயம். ஸோ கண்டிப்பா ரொம்ப ரொம்ப எங்கேஜா இருங்க. இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிஞ்சிடும். ஆனா அதோடைய கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆஸ் சூன் ஆஸ் நீங்க அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறதுக்கான எஃபோர்ட் கொடுங்க. சின்சியரா நான் சொல்ற மாதிரி கண் காது மூக்கு 5 புலன்களும் மனமும் அறிவும் உங்களுடைய உயிரும் ஆன்மாவும் ஓகேவா இந்த ஒரு செஷன்ல இருக்கணும் அப்படின்றத நான் 1 செகண்ட் சொல்லிட்டு டியர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச். ஓகேவா, வாழ்க்கையில் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம செஷனை. தேங்க்யூ. 1 செகண்ட். கடினமாக உழைப்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதில்லை. கடினமாக கற்றுக்கொள்பவர்கள் கற்றுக்கொண்டு சரியான இடத்தில் உழைப்பவர்கள் மட்டும் வெற்றி பெறுகிறார்கள். ரொம்ப நம்ம வாழ்க்கையில இருப்பீங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் உங்க வீடு பக்கத்துல வயசான தாத்தா மட்டும் மூட்டை தூக்கிட்டு இருப்பாரு, ஆட்டோ ஓடிக்கிட்டு இருப்பாரு. இன்னுமே ஓகே 1 செகண்ட் வாய்ஸ் பிரேக் ஆகுதா? 1 செகண்ட். ஆமா சார், வாய்ஸ் பிரேக் ஆகுது. 1 செகண்ட். ஓகே இப்போ கிளியரா இருக்குங்களா? கிளியர். எஸ் தேங்க்யூ. ஓகே இப்போ ஸ்பீட். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. எஸ் லீடர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணா சொல்லலாம், அந்த அளவுக்கு நம்ம கனெக்டடா இருக்கும். அண்ட் கடினமாக உழைப்பவர்கள் வாழ்க்கையில வெற்றி பெறுவது கிடையாது. கடினமாக கத்துக்கிட்டு கரெக்டான இடத்துல வேலை செய்யணும். ஸோ நம்ம நிறைய கத்துக்குவோம். பட் ஆனா ஓகேவா ஏதோ ஒரு கார்பரேட் கம்பெனில ஏதோ ஒரு முதலாளிக்கு அந்த ஒரு உழைப்பு போகும் அந்த டைரக்ட் செல்லிங்ல. ஸோ கடினமாக நல்லா கவனிக்கணும். வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அதே கான்செப்ட் தான். ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும் ஜெயிக்க முடியாது, ஹார்டா லேர்ன் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். நான் ரொம்ப அடிபட்டு கத்துக்கிட்டேன் ஆக்சுவலி. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா, நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். உண்மையிலுமே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபீல்டு ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இறங்கி அடிப்பேன் ஆக்சுவலி. ஃபீல்டு ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா காலைல இறங்கினா அப்படின்னா ஒரு நாள் 100லேருந்து 200 300 நம்பர் கூட வாங்க முடியும். 1.5 மணி நேரத்துல நியர்லி 100 நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கேன். அண்ட் மேக்சிமம் சொல்றேன். ஸோ இந்த அளவுக்கு வாங்கியிருக்கேன். ஆனா அதை கன்வெர்ட் பண்ண தெரியாம அது எப்படி பண்றது அப்படின்னு தெரியாம நிறைய வேஸ்ட் பண்ணிருக்கேன். அது காரணம் என்ன? லேர்னிங் கிடையாது. அப்பதான் அடிபடுறப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கடினமா கத்துக்கிட்டா ஓகேவா, கடினமா உழைச்சா பத்தாது, கடினமா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படின்னா லேர்னிங் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம், சரியான இடத்துல உழைக்கணும். ஸோ நம்ம நல்ல ஒரு பிஸ்னஸை சூஸ் பண்ணணும். அந்த பிஸ்னஸ்ல நல்ல கம்பெனியா இருக்கணும், நல்ல ப்ராடக்ட் இருக்கணும், நல்ல டீம் இருக்கணும், நிறைய நல்ல சிஸ்டம் இருக்கணும். ஓகே, அப்ப நம்ம எல்லாரும் நல்ல கம்பெனில இருக்கோம், நல்ல சிஸ்டம் இருக்கோம் அப்படின்ற பிலீஃப் நம்ம கண்டிப்பா இருக்கு. அண்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறது மிக மிக சரியான இடமா இருக்கும். ஓகே, அண்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ், கடினமா கத்துக்கிட்டோம்னா டெஃபினட்டா நம்ம எல்லாருமே சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத வரிகளை பேஸ் பண்ணி ஓகேவா இன்னைக்கு செஷனுக்கு வெல்கம் பண்ணிக்கிறேன். வெல்கம் டு லீடர்ஸ் கம்யூனிட்டி. ஸோ நம்ம லீடர்ஸ் கம்யூனிட்டியோடைய ஓகேவா டே 2 செஷன் நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் அல்லது ரிஜெக்ஷன் ஹேண்ட்லிங். இது நிறைய வார்த்தைகள் சொல்லலாம். இது அல்லது கஸ்டமர் ஹேண்ட்லிங். மூணுமே நீங்க நோட் பண்ணிக்கங்க. அப்ஜெக்ஷன் அப்படின்றது ஒன்று, ரிஜெக்ஷன் அப்படின்றது ஒன்று, அல்லது கஸ்டமர் ஹேண்ட்லிங் ஓகேவா, அல்லது கன்சல்டேஷன். தட்ஸ் ஆல். இந்த 4மே ஒண்ணுதான். ஓகே, ஸோ இதுல மெயினா இதுல நம்ம பண்ண போற வேலை வந்துட்டு என்னன்றதை நம்ம ஒண்ணா பார்ப்போம். அண்ட் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா, செகண்ட் ஹாஃப் தான். ஃபாலோ லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஏன் நம்ம பிசினஸ் நம்ம மக்கள் மதிக்க மாட்டாங்க? மக்கள் பிசினஸ் மதிக்காம கிடையாது. ஓகே, நம்ம அப்ரோச் பண்ற விதம் சரியில்லாதனால நம்மளையும் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, நம்மளால அந்த தொழிலும் பாதைப்படுது. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் ஃபாலோ பண்ற ஒரு கான்செப்ட். ஓகே, அதை நம்ம இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு அது பெரிய கண்டென்ட் ஆக்சுவலி, ரெண்டுமே மிகப்பெரிய கண்டென்ட். முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்க மனசுக்குள்ள மேக்ஸிமம் ரீச் ஆகிறதுக்கு நான் வந்துட்டு என்னோட சப்போர்ட்டை பண்றேன். தேங்க்யூ டியர் லீடர்ஸ். 1 செகண்ட், என்னோட ஆடியோ கிளியர் இல்லையா? எஸ், தேங்க்யூ guys. தேங்க்யூ. எஸ், எல்லாருமே உங்களுடைய டாஸ்க்கை சூப்பராக பண்ணிருந்தீங்க, பெர்ஃபார்ம் பண்ணிருந்தீங்க, ரியலி குட். அண்ட் நெக்ஸ்ட் அடுத்த ஒரு விஷயம், இந்த அப்ஜெக்ஷன் அல்லது ரிஜெக்ஷன் அப்படின்னா என்னங்க? யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? அப்ஜெக்ஷன் என்ன, ரிஜெக்ஷன் என்ன? வாட் இஸ் மீன் பை அப்ஜெக்ஷன்? ஸ்டார்ட் பண்ணுங்க பார்ப்போம் டக்கு டக்குன்னு.
அப்ஜெக்ஷன், ரிஜெக்ஷன், எஸ். மறுப்பு சுபத்ரா மேடம், குட், ஓகே. டினையிங் கார்த்திகேயன் மேடம். மறுப்பது சாந்தி மேடம், ஓகே. நாட் அக்செப்டிங் அவர் வியூஸ் பிடி சாய் குமார் சார். தாமரை எசக்கி மேடம் எதிர்ப்பு, நாட் இன்ட்ரெஸ்டட் தேவி மேடம். மகாலட்சுமி மேடம் எதிர்ப்பு, ஓகே. மாற்று கருத்து, குட் குட், நல்ல வேர்டு. எதிர்ப்பு. ரீசன்டில் காரணங்கள் சொல்வது, சூப்பர் அண்ணாமலை சார், ஓகே குட். எல்லாருக்குமே டிஸ்அப்ரூவல், எல்லாருமே எல்லா விஷயத்தையும் சொல்றீங்க, ஓகே. ஆப்போசிட், சூப்பர். எல்லாமே சொல்லிட்டீங்க. ஆக்சுவலி உங்களுடைய மனசுல இருக்கிறது எல்லாமே சொல்லிட்டீங்க. அப்ஜெக்ஷனா இதான் கான்செப்ட், எல்லாமே தெரியுது. ஆனா என்ன பண்ணும், எப்படி பண்ணும் அப்படின்றது நமக்கு பிரச்சனை இருக்கு. ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், ரியலி நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்க. அப்ஜெக்ஷன் அப்படின்னா வேணாம்னு சொல்றது, காரணம் சொல்றது, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா எதிர்க்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்றது, நம்மள இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம டீப்பா பார்க்க போறோம். அதாவது நம்மளுடைய கம்பெனியுடைய பிளான், பிரசன்டேஷன், ப்ராடக்ட், இந்த ஒரு பிரசன்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கஸ்டமர், ஓகேவா, நம்ம கிட்ட இந்த தொழில வேணாம், எனக்கு செட் ஆகாது, அவாய்ட் பண்றது, தவிர்ப்பது, ஓகேவா, நம்ம தவிர்க்க முயற்சி பண்றது, ரெஃப்யூஸ் பண்றது, சூப்பர், ஓகே. இது எல்லாத்துக்கும் பேர் வந்துட்டு ஓகே, இது எல்லாத்துக்கும் பேர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஓகேவா, அப்ஜெக்ஷன் அல்லது ரிஜெக்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லலாம். எஸ், சூப்பர் செந்தில் சார். அப்ஜெக்ஷன், ஆப்போசிட், ப்ராப்ளம், ரீசன், டவுட், சூப்பர், ஓகே. ஆல்ரெடி லேர்ன் பண்ணிருக்கீங்களா? 5 கருத்துக்கள், ஓகே. நம்ம அதான் பார்க்க போறோம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, ஸோ நம்மளோட கஸ்டமர் பிரசன்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறம், ஓகே, ஒரு 5 விஷயத்த ஷேர் பண்ணுவாங்க. செந்தில் சார் சூப்பரா போட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு கஸ்டமர்கிட்ட பேசுறப்ப அவங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும், சரியா. அப்ஜெக்ஷன் அப்படின்றதுலயே ஒரு 5 பாயிண்ட் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். 5 திங்ஸ் இருக்கு, ஓகே. ஸோ 5 ஆன்சர் ஃப்ரம் த கஸ்டமர்ஸ். எந்த கஸ்டமரா இருந்தாலும் நம்ம அவங்கள புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். இதுதான் மெயின் கான்செப்ட். அப்ப இந்த அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்ல கன்சல்டேஷன், ஓகேவா, அப்படின்றதுதான் மெயின் பர்பஸ். கஸ்டமரை கன்வின்ஸ் பண்றது கிடையாது. யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஓகேவா. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், கன்சல்டேஷன் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் அப்ஜெக்ஷன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சார் எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது சார், ஓகேவா, இதெல்லாம் ஏமாத்துற வேலை, ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ண என்னால முடியாது, இதெல்லாம் மறுப்பு, ஓகே. ரெண்டாவது டவுட். டவுட் என்ன? டவுட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இந்த கம்பெனில இருக்கக்கூடிய ப்ராடக்ட், ஓகேவா, சேல்ஸ் பண்ணா எவ்வளவு பணம் வரும். அவங்களுக்கு வந்துட்டு அப்ஜெக்ஷன் கிடையாது, சந்தேகம் இருக்கு. என்னென்ன சந்தேகம்? பிளான்ல, ப்ராடக்ட்ல, கம்பெனில ஒரு சில சந்தேகம் இருக்கும், அதை கிளியர் பண்ணணும், ஓகே. ஸோ மூணாவது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஆல்ரெடி அடி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா, சரியா, வேற லெவல்ல அடி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா 100% வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆப்போஸ் பண்ணுவாங்க, எதிர்க்கிறது பயங்கரமா பண்ணுவாங்க. நாலாவது பிரச்சனை, ஓகேவா, ப்ராப்ளம், ஓகே. ஸோ கஸ்டமருக்கு அப்ஜெக்ஷன் கிடையாது, சந்தேகம் கிடையாது, ஆனா என்ன இருக்கு, ஆப்போஸும் பண்ணல, பிரச்சனை இருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எல்லாமே பிடிச்சிருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு, ஆனா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க, பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்களால போன் பேச முடியாது, இல்ல வேற எங்கேயாச்சும் ஒர்க் பண்ண முடியாது, அது ஒரு சேலஞ்சா இருக்கும் அவங்களுக்கு. நம்ம ப்ராப்ளம் சொல்றதை விட சேலஞ்சுன்னு சொல்லுவோம். அப்ப ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம அவங்களுக்கு என்ன இருக்கு ப்ராப்ளமா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். தட் மீன்ஸ் சேலஞ்ச், இது ஒரு சவால், ஓகே. அதை எப்படி அவங்க பண்ண முடியும் அப்படின்றதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ 5வது காரணம், இதுதான் மெயின். நம்ம நிறைய பார்ப்போம், பணம் இல்லை, டைம் இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, ஸோ நியர்லி 1 இருந்து மொத்தம் 5 கிட்டத்தட்ட, ஓகேவா. அப்ஜெக்ஷன், டவுட், ஆப்போஸ், ப்ராப்ளம் அண்ட் ரீசன். இந்த 5 விஷயமும், ஓகேவா, கஸ்டமர் என்ன சொல்ல வராங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். தட் மீன்ஸ் கஸ்டமரை நம்ம புரிஞ்சுக்கணும், அப்பதான் நம்ம புரிய வைக்க முடியும். கரெக்டா இல்லையா? Am I right? ஒவ்வொன்றுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுதுங்களா? Are you understand, dear friends, dear leaders? Okay.
ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். அப்ஜெக்ஷன், டவுட், ஆப்போசிட், ப்ராப்ளம், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரீசன். ஸோ கஸ்டமர் என்ன சொல்ல வராங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம புரிய வைக்க முடியும். ஒன் செகண்ட், பிஸ்னஸ் பிரசன்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஐடி போட வைக்கிறது நம்ம வேலை கிடையாது. பிவி முடிக்க வைக்கிறதுக்காக நம்ம அவங்கள ஃபாலோ பண்றது நம்ம வேலை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அவங்க பிசினஸ்குள்ள கூப்பிடுறது நம்ம வேலை கிடையாது. எதுவுமே நம்மளுடைய ஒர்க்கு கிடையாது. அப்ப நம்ம ஒர்க் என்னதான் சார்? நம்ம ஒர்க்கு அவங்களுக்கு கன்சல்டேஷன் கொடுக்கறது. ஓகேவா? ஸோ வி ஆர் கிவிங் எ கன்சல்டேஷன் ஆர் வி ஆர் கிவிங் எ ஓகேவா சொல்யூஷன். சொல்யூஷன் என்ன? பிசினஸ்குள்ள வாங்கன்னு கூப்பிடுறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். பிசினஸ்குள்ள வந்து சரியா போயிடுமா? அப்படியா? ஓகேவா? அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். சரியா போகலாம், போகாமலும் இருக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். அந்த இடத்துல இந்த தொழில் வேணாம், அவங்களுக்கு செட் ஆகாதுன்னா உங்களுக்கு செட் ஆகாதுன்னு இந்த தொழிலுக்குள்ள வராதீங்க, ப்ராடக்ட்டை மட்டும் வாங்கி கஸ்டமரா கூட இருந்துக்கீங்க அப்படின்னு நம்ம உண்மையை சொல்லணும். ஓகே, this is called consultation. That's all, dear friends. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு அப்ஜெக்ஷன் உங்ககிட்ட வைக்கிறாங்க, ஒரு கஸ்டமர் வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள், உலகத்திலேயே நம்பர் 1 ஃப்ராடு தொழில் இதுதான் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த பொழப்புக்கு நீ எங்கேயாச்சும் போய் பிச்சை எடுக்கலாம் இல்லையா? தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே, அப்படின்னு கஸ்டமர் சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? என்ன மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமா? சாந்தி மேடம் கோவம் வரும். ஓகே, சுவாதி மேடம் கோவம் வரும். சைலண்டா இருப்பீங்க. ரமேஷ் சார் குட். ஓகே, செம்ம கோவம் வரும். ஸ்னேகா மேடம் தேங்க்யூன்னு முடிஞ்சிரும். ஓகே, கஷ்டமா இருக்கும். ஓகே, இந்த மேடம் என்னோட என்ன இப்படி சொல்றாங்கன்னு பாப்பீங்க. நெக்ஸ்ட் மூவ் பண்ணிடுவீங்க. துளசி மேடம் கோவம் வரும். தௌஃபிக் மேடம். ஓகே, சந்துரு சார் சைலண்டா இருப்பீங்க. கரெக்டா இருக்கும். எஸ்டி கேண்டி. ஓகே, அவங்க நேம் தெரியல. நவீன்குமார் சார் நெக்ஸ்ட் போயிட்டே இருப்பீங்க. ரீசன் எதுக்குன்னு கேட்பேன். குட் முத்துக்குமாரி மேடம். ஓகே, கோ நெக்ஸ்ட். ஓகே ஃபைன். பாவம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம இந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா? ஓகே, சண்டை கோவம் வரும் சார், எமோஷன் ஆகும் சார், எல்லாமே இதுக்கு பேர் என்ன அப்படின்னா எமோஷன்ஸ். கஸ்டமர் நம்ம கிட்ட ஒரு அப்ஜெக்ஷன், நம்ம வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருக்கோம். நமக்கு எல்லாத்துக்கும் என்ன பேர் சொல்லி கூப்பிடுறாங்க? நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல என்ன பேர் சொல்லி கூப்பிடுறாங்க? லீடர். கரெக்டா? லீடர் மீனிங் என்ன? தலைவன் அர்த்தம். தலைவனுடைய மிகப்பெரிய பொறுப்பு வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பேஷன்ஸ். ஓகேவா? பொறுமையும் அதுக்கப்புறம் பொறுப்பும். அப்ப இந்த இடத்துல நம்ம பொறுமையா இருக்கணும். டோன்ட் ரியாக்ட் த சிச்சுவேஷன். அந்த சூழ்நிலைக்கு நீங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? த பிக்கஸ்ட் திங். இந்த ஒரு ஸ்லைட்ல நான் ஆக்சுவலி இந்த ஒரு ஸ்லைடை மட்டுமே 2 நாள், ஓகேவா, இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஓப்பனா சொல்ல போனா ஒரு பெரிய லெவல்ல பணம் கொடுத்து நல்லா பண்ணியிருக்கேன். அவ்வளவு பெரிய கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதனாலதான் அந்த விஷயத்தை கம்பேர் பண்ணி சொல்றேன். ரியாக்ட் பண்ணக்கூடாது, ரெஸ்பான்ஸ் பண்ணணும். வாழ்க்கையில உங்களுக்கு எந்த இடத்துல கோவம் வந்தாலும், அப்ஜெக்ஷன் ஆனது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும் கிடையாது, இதில் நம்ம படிக்க போற லெசன். வாழ்க்கையில நீங்க எல்லா இடங்களையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கல்வி தான் இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். பிசினஸ்ல வேற லெவலில் யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வாழ்க்கை வேற, பிசினஸ் வேற நினைச்சுக்கிறாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான் ஆக்சுவலி. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில டோன்ட் ரியாக்ட் த சிச்சுவேஷன். பிசினஸ்லயும் அதே தான். ஓகேவா? ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ரெஸ்பான்ஸ்னா என்ன? உணர்ச்சி வசப்படாம பொறுமையா அவங்க கிட்ட பதில் சொல்லணும். இல்லைன்னா என்ன பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி சொல்றீங்கன்னு கேட்கணும். தட்ஸ் ஆல். ஓகே, இட்ஸ் வெரி பிக் சீக்ரெட். நீங்க ரொம்ப எமோஷன் ஆகணுன்ற அவசியமே கிடையாது. ஓகேவா? நான் இன்னொரு விஷயம் ஷேர் பண்றேன். நேத்து இன்விடேஷன் பார்த்தோம், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், ஃபாலோ அப், சேல்ஸ் க்ளோசிங், எல்லாமே பிசினஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் உங்களுடைய அறிவுக்கும் மனசுக்குமான எமோஷன் கேம் அப்படின்றத நோட் பண்ணிக்கங்க. ஸ்லைட்ல இல்லாத நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ அதை நீங்க நோட் பண்ணிக்கங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப எந்த ஒரு பிசினஸ் மேன் வந்து பாத்தீங்க, ஓகே, மீட்டிங் ரூம் லாக் பண்ணிடுங்க மேடம். ஓகேவா? மீட்டிங் ரூம் லாக் பண்ணிடுங்க. 3:10 லாக் பண்ணிடுவோம் நம்ம. ஃபைன். ஓகே, அதாவது எந்த ஒரு பிசினஸ் மேன் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட எமோஷனை ஜெயிக்கிறானோ, அதாவது தன்னை ஜெயிக்கிறானோ, தன்னோட எமோஷனை ஜெயிக்கிறானோ, அவன் உலகத்தை ஜெயிக்க முடியும். கரெக்டா இல்லையா? கரெக்டுங்களா? ஸோ அதான் கான்செப்டுங்க. அதனாலதான் உணர்ச்சி வசப்படாம பொறுமையா இருக்கணும். இது எப்படி சார் எடுத்தவொடனே பண்ண முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ண முடியும். எடுத்தோடனே சின்ன வயசுல கோவப்பட்டிருப்போம்,
சண்டை போடுவோம், எல்லாமே பண்ணி பண்ணி தான் வந்திருக்கோம். எடுத்தவொடனே விட முடியாது. சின்ன குழந்தை கூட கோவம் வருது, மனிதனுக்கு இயற்கையாவே அது இருக்கு. அப்ப பிசினஸ் மேனை பொறுத்த வரைக்கும் என்ன வேணும், அந்த கோவப்படாம இருக்கக்கூடிய பக்குவ நிலைக்கு வர்றப்ப வச்சா என்ன பண்ணணும், ஆப்போஸ் பண்ணா வேற லெவல்ல ஹாப்பி ஆகணும். உலகத்திலேயே யாரு ஒரு கஸ்டமர் உங்களை அப்ஜெக்ட் பண்றாங்களோ அவங்கதான் உங்க கூட உயிரை கொடுத்து மிகப்பெரிய லெவல்ல உங்க பிசினஸ் டெவலப் பண்ணலாம். நான் எழுதி கொடுக்குறேன். நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். நான் ஆக்சுவலி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லாம நிறைய பிசினஸ்ல பார்த்திருக்கேன். கஸ்டமர் ஹேண்ட்லிங்ல யாரு என் கூட சண்டை போடுறாங்களோ எந்த ஒரு கஸ்டமர், அவங்களால லட்சக்கணக்கில் பிசினஸ் வரும். ஓகேவா? அந்த இடத்துல நான் கோவப்பட்டு மூஞ்சி அடிச்ச மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் கட் பண்ண அப்படின்னா சோலி முடிஞ்சிடும். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், கோடிக்கணக்கான பிசினஸ் லாஸ் பண்ணுவீங்க. ஒரே ஒரு சின்ன ஒரு நிமிஷம் கோபத்தினால எல்லாமே நடக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா? ஓகேவா? சோ அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா நம்மளுடைய வேலை கஸ்டமரை கேர் பண்ணி கன்சல்டேஷன் பண்ணணும். ஓகேவா? ஐடி போட வைக்கிறது நம்ம வேலை கிடையாது. ஓகேவா? ஐடி போட வைக்கிறது, பிசினஸ் ப்ராடக்ட் வாங்க சொல்றது, இதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய ஒர்க் கிடையாது டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு புரிய வைக்கிறது மட்டும் தான் நம்மளுடைய ஒர்க். அப்ப ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கணும். ஓகே, எந்த கஸ்டமர் அப்ஜெக்ட் வைக்கிறாங்களோ அவங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஃபியூச்சரா உங்களுக்கு கொடுப்பாங்க கண்டிப்பா. ஃபைன். அண்ட் இந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா எங்கேயாச்சும் அடிபட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை நம்ம கேட்கணும் மனசார. ஒரு நம்மளோட லீடர்ஷிப் அப்படின்ற ஒரு குவாலிட்டியில இருக்கும். ஓகேவா? சோ ஒரு ஒருத்தனுடைய பிரச்சனையை கேட்கறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பொறுப்புல, அந்த பொறுப்புல நம்ம இருக்கோம் ஆக்சுவலி. ஓகே, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்துட்டு ஏன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பணம் கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி சோவா எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் ஈஸியா பண்ணலாம். நம்ம கொடுக்குற பணத்தை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம் இல்லையா? ரூபா போஸ்ட் ஓட்டலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல பணம் போடலாம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸோ ஆடு கொடுக்கலாம் டிவியில, நிறைய பண்ணலாமே. நமக்கே பணம் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான். இந்த ஒரு கான்செப்ட் தான், வேற ஒன்றுமே கிடையாது. இதுக்கு தான் புரிய வச்சு அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வைக்கிறதுக்கு தான் நமக்கு பணமே கொடுக்குறாங்க. ஸோ ரெகுலரா ப்ராடக்ட் வாங்கணும், அது எல்லாமே சேம் அதே நல்ல கான்செப்ட்ல வந்துடும். அப்ப மக்கள் சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் லைஃப்ல பிசினஸ் என்னன்னு தெரியாது. அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓகேவா, சைனாவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 20 பேருக்கு ஒருத்தர் பிசினஸ் பண்றாங்க. ஓகே, ஆனா இந்தியாவில 20,000 பேருக்கு ஒருத்தர் தான் பிசினஸ் பண்றாங்க. 19,999 பேர் வந்து பாத்தீங்கன்னா அடிமையா இருக்காங்க அந்த ஒரு பிசினஸ் பண்ற ஆளுக்கு. நம்ம யூஸ் பண்ற இப்ப நீங்க யூஸ் பண்ற மொபைல்ல இருந்து ஹெட்போன் வரைக்கும் ஓகேவா, அதுல வச்சிருக்க ஸ்டாண்ட்ல இருந்து கம்ப்யூட்டர்ல இருந்து 90% சைனா ப்ராடக்ட் தான். யாராச்சும் மறுக்க முடியுமா? ஏன்னா அங்க நிறைய பேர் தொழில் பண்றாங்க. இங்க நிறைய பேர் ப்ராடக்ட் யூசராகவும் அவங்க முதலாளிகளா மாற்றக்கூடிய ஆட்களாகவும் நம்ம இருக்கோம். இந்த அளவுக்கு நம்ம எஜுகேஷன் சிஸ்டமும் நம்ம சிஸ்டமும் அப்படிதான் நம்மளை கைட் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி இல்லாத ஒரு மக்களுக்கு எடுத்தவொடனே புரிய வைக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் புரிய வைக்க முடியும். அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். மக்கள் ரொம்ப பாவன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும், அப்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் எல்லாம் மூஞ்சி அடிச்ச மாதிரி எல்லாம் பேசுவாங்க. கண்டிப்பா இல்லைன்னு சொல்லல. நம்மளுடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா மானத்தை சோதிக்கிற மாதிரி, நம்மளுடைய சுயமரியாதை சோதிக்கிற மாதிரி பெரிய லெவல்ல பேசுவாங்க. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையா இருக்கணும். இழக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம் ஒரு சில இடங்கள்ல. ஆனா அதற்கான நல்ல விஷயம் கண்டிப்பா கிடைக்கும். அந்த இடத்துல நமக்கு அந்த ஒரு நிலை வருதுன்னா நம்ம ஏதாவது கத்துக்க போறோம் அப்படின்னு அர்த்தம், அல்லது நம்ம இன்னும் டெவலப் ஆக போறோம் அப்படின்னு அர்த்தம். எல்லா தொழிலையுமே அசிங்கப்படணும். எந்த தொழிலையுமே அசிங்கப்படாம இருக்கவே முடியாது. டாக்டர் தொழிலா இருந்தாலும் சரி, ஓகேவா, கலெக்டர் தொழிலா இருந்தாலும் சரி, நீங்க மிகப்பெரிய பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, ஓகேவா, கண்டிப்பா அசிங்கப்படணும். அப்ப அந்த இடத்துல நமக்கு மரியாதை அப்படின்ற விஷயம் போனா கூட அதை அந்த இடத்துல நீங்க சகிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன். சகிப்புத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க வளர்த்துக்கணும் அப்படின்றத மெயின் கான்செப்ட். இதை நோட் பண்ணிக்கங்க. ஓகே, சகிப்புத்தன்மைன்றது ரொம்ப அதிகமா இருக்கணும். சேல்ஸ் அண்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கணும். ஓகே ஃபைன். பிகாஸ் பீப்புள் ஹூ டோன்ட் நோ இட் டாக், அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா ஏதோ ஒரு மைண்ட்ல வச்சுட்டு பேசிட்டு இருப்பாங்க. நம்ம பொறுமையா இருக்கணும், நம்ம கரெக்டா பேசணும். தட்ஸ் ஆல். அண்ட் நம்மளுடைய மெயின் ரோல் இங்க என்னன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நம்ம வந்து ப்ராடக்ட் வாங்க வைக்கிறது, டிவி முடிக்க வைக்கிறது, அது இது எதுவுமே கிடையாது. ஒரே வேலை. ஓகேவா, அதை 3ஆ பிரிச்சு நான் உங்களுக்கு ஓகேவா நம்ம இங்க பாக்குறோம். நம்ம கன்சல்டன்ட், வேற ஆலோசகர், நம்ம கன்சல்டன்ட். இது மட்டும் தான் நம்மளுடைய ஒர்க். தட் மீன்ஸ் கன்சல்டன்டுடைய வேலை என்ன? டாக்டர் போன உடனே மட்டும் பாத்தீங்கன்னா, தம்பி உடம்புல பிரச்சனை இருக்குது இல்ல, ஓகே உனக்கு பிரச்சனை இருக்குவா அப்படின்னு சொல்லி எடுத்தவொடனே ஆபரேஷன் பண்ணி விடுறாரா? அவங்களுக்கு யாரு என்ன
ஓகே, அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன, அதுக்கான மருந்து என்ன, ஃபர்ஸ்ட் மாத்திரை கொடுத்து சரி பண்ண முடியுமா, அதுக்கப்புறம் ஊசி, அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன். ஓகே, ஸோ கன்சல்டன்ட் அப்படின்றது, டாக்டர் அப்படின்றது கன்சல்டேஷன் எடுக்கிறோம், இதுதான் கான்செப்ட். அப்ப நம்ம மக்களுக்கு கத்துக் கொடுக்கறது மட்டும் தான் நம்முடைய வேலை. எஜுகேட்டிங் டு த பீப்புள், யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது மக்களை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நாலாவது அவங்களுக்கு புரிய வைக்கணும். தேர்ட் பாயிண்ட் சாரி, மூணாவது பாயிண்ட் இதுல ஸ்லைட்ல இருக்காது, நீங்க எழுதிக்கங்க. தேர்ட் பாயிண்ட் ஓகேவா, அவங்களுக்கு புரிய வைக்கணும். நாலாவது பாயிண்ட், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்றது கிடையாது, அவங்களோட முடிவு எடுக்க வைக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும், ஆலோசனை கொடுக்கணும். அவ்வளவுதான். இது எல்லாமே நம்ம இப்ப பிராக்டிஸ் பண்ணி பார்க்க போறோம். சரியா? அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹாவ் டு எஜுகேட் டு த கஸ்டமர். நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ரெண்டாவது அவங்கள புரிஞ்சுக்கணும். மூணாவது அவங்களுக்கு புரிய வைக்கணும், மேக் them அண்டர்ஸ்டாண்ட். நாலாவது டெசிஷன், அவங்கள முடிவெடுக்க வைக்க ஹெல்ப் பண்ணணும். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுல 3 டைப் ஆஃப் கஸ்டமர் இருக்காங்க, நோட் பண்ணிக்கங்க. இது ஆக்சுவலி ஸ்லைட்ல எல்லாம் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் சைல்டு மோடு அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டமர் இருக்காங்க, சைல்டு மோட்ல இருப்பாங்க. ரெண்டாவது அடல்ட் மோடு, தெய்வமணி மேடம் அதான் நம்மளுடைய அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்ன்றது ஸ்கில். இது ஆக்சுவலி கிட்டத்தட்ட நான் 4 லாங் சைஸ் நோட் வச்சிருக்கேன் இந்த ஒரு லெசனுக்கு மட்டும். தேர்ட் வந்துட்டு கீதா மேடம், ஃபர்ஸ்ட் எஜுகேட்டிங், ரெண்டாவது மக்களை புரிந்து கொள்வது, அண்டர்ஸ்டாண்டிங் த கஸ்டமர், மூணாவது மேக் them அண்டர்ஸ்டாண்ட், அவங்களுக்கு புரிய வைக்கிறது, நாலாவது அவங்களுக்கு முடிவெடுக்க வைக்க நம்ம ஹெல்ப் பண்றது. அவ்வளவுதான். சரியா? ஓகே, இந்த 4. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஓகே, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் எடுத்து மிகப்பெரிய ஸ்கில். இந்த ஒவ்வொன்றுமே பெரிய ஸ்கில் தான். நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி படிச்சுக்கிட்டே இருக்கணும். நிறைய கஸ்டமர் பார்க்க எஸ், சைல்டு மோடு, அடல்ட் மோடு, மூணாவது பேரண்ட் மோடு. ஓகே, நீங்க கஸ்டமர்கிட்ட பேசுறப்ப இந்த மூணுல எந்த கேட்டகரியில வராங்கன்றத ஃபர்ஸ்ட் நீங்க அனலைஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சைல்டு மோட்னா கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருப்பாங்க. நம்ம அந்த இடத்துல பேரண்ட் மோட்ல சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். நீங்க அடல்ட் மோட்லயும் சைல்டு மோட்லயும் இருந்தீங்கன்னா அவங்க வந்துட்டு காமெடி பேசி விட்டு போயிட்டே இருப்பாங்க. நிறைய அந்த மாதிரி குழந்தை புத்தி நிறைய பேருக்கு இருக்கும். ரெண்டாவது அடல்ட் மோட்னா ஒரு யங்ஸ்டர்ஸ் எப்படி இருப்பாங்க, ஏ மச்சா வாடா போடா, அந்த மைண்ட் செட்ல பேசணும். நம்ம அங்க என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கோம், முக்காவாசி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றோம் லீடர்ஸ் நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, தம்பி இந்த பிசினஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், வாங்க வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அடல்ட் மோட்ல பேசிக்கிட்டு இருப்போம். சரி, பேரண்ட் மோட்ல பேசிக்கிட்டு இருப்போம் அடல்ட் கிட்ட. அப்ப அவன் ஏ மச்சா வாடா போலாம் அப்படின்னு அந்த சைட்ல பேசணும் அவனுக்கு புரியும். ஓகே, சோ அப்ப பேரண்ட் மோட்ல ஒருத்தர் இருப்பாரு, பெரிய ஆளு, அவரு எல்லாமே தெரியும் அப்படின்னு சுத்திட்டு இருப்பாரு, உலகத்திலேயே நம்பர் 1 பெரிய மகான் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருப்பாரு. அந்த மகான்கிட்ட நீங்க வந்துட்டு ஒரு முட்டாள்னு காட்டிக்கணும். ஓகேவா? கரீபியன் படம் பார்த்திருக்கீங்க இல்லையா? அதுல ஜாக் ஸ்பேரோ கேரக்டர் எப்படி இருப்பாரு, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, 90s கிட்ஸ் நிறைய பேர் இருந்தீங்கன்னா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த மாதிரி முட்டாள காமிச்சுக்கணும். சோ பேரண்ட் கிட்ட முட்டாள மாதிரி நம்ம காட்டணும். தட் மீன்ஸ் ஓகே, சோ அந்த இடத்துல நீங்க நல்லா கவனிங்க. முட்டாளா காமிக்கணும், சைல்டா காமிச்சுக்கணும். நம்ம ஒரு குழந்தை, நமக்கு எதுவும் தெரியாத ஒரு காமெடி பீஸ் அப்படின்னு சொல்லி காட்டணும். என்ன காரணம்னா, ஓகேவா, ஃபர்ஸ்ட் சைல்டா நம்ம இருப்போம், அப்புறம் அடல்ட்ல கீழே இருப்போம், அவர் மேல இருப்பாரு. கொஞ்சம் கொஞ்சமா அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் பண்ணி 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 இந்த கஸ்டமர் ஹேண்ட்லிங் பண்ணி 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 நீங்க மேல வருவீங்க, அவர் உங்களுக்கு கீழே வந்துருவாரு. இது எப்படி சாத்தியப்படுத்த முடியுமா? நம்ம அதையும் ப்ராக்டிஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். ஓகேவா? கிளியரா? இந்த 4 விஷயம் நோட் பண்ணிட்டீங்க இல்லையா? 3 விஷயம். அண்ட் கஸ்டமர் நம்ம பேசுறப்ப நம்மளுடைய வார்த்தைகள் அவங்களுக்கு 7% போகும், 38% நம்மளுடைய டோன் போகும். இப்ப நான் ட்ரைனிங் எடுக்கிறப்ப என்னுடைய டோன் ஏற்ற இறக்கமா பிச் இருக்கு இல்லையா, அது 38% உங்களுடைய ஆன்மால போய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும். 55% நம்மளுடைய உடல் மொழி போய் ரீச் ஆகும். நான் ஆக்சுவலி வீடியோவே ஆன் பண்ணாம இந்த ட்ரைனிங்கை பேசிட்டு இருக்கேன். அப்படி இருந்தும் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வருது. ஏன்? இந்த எல்லாத்த விட நான் பெருசா நம்புற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஓகே, the very biggest thing in this universe. ஓகே, விலங்குகளால வார்த்தை பேச முடியாது. விலங்குகளுக்கு டோன், ஒவ்வொரு விலங்குக்கு ஒவ்வொரு டோன் இருக்கு. தட்ஸ் ஆல். விலங்குகள்னால ஓகேவா பாடி லாங்குவேஜ் தான் பண்ண முடியாது. ஆனா எல்லா விலங்குகளுக்கும் சுனாமி பூகம்பம் வந்தா தெரியுதா இல்லையா? மனுஷனை தவிர, ஏன்னா மனுஷ விலங்கு கிடையாது இல்லையா? சுனாமி ஒரு எறும்புக்கு கூட தெரியும், மனுஷனுக்கு தெரியாது. ஓகே, அப்ப எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிற ஒரு சக்தி இருக்கும் இல்லையா? நான் ரொம்ப பெருசா பிலீவ் பண்ற ஒரு அந்த விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருமே பிலீவ் பண்ற விஷயம், உண்மையான விஷயம் என்னன்னா,
ஓகேவா? சென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், உணர்வுகள் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா மிருகங்களுக்கும் உணர்வு இருக்கு. ஒரு நாய் கூட நம்ம சோகமா இருந்தா வந்து நம்ம கூட அன்பா இருக்கும், நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஓகே, நம்ம அழுதான் அது வந்து ஃபீல் பண்ணோம் நம்ம கூட சேர்ந்து. ஸோ அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி எல்லாத்துக்குமே இருக்கும். இதுதான் நம்ம கஸ்டமர் கிட்ட அப்ளை பண்ண வேண்டிய மிகப்பெரிய டூல் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். நோட் பண்ணிட்டீங்களா? தனியாக அதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க, ஸ்டைல்ல இருக்காது. ஃபைன். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ். சார் எப்படி சார் நான் வந்துட்டு கஸ்டமர்கிட்ட பேசுறது? கஸ்டமருக்கு உங்க உணர்வுல இருந்து அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற மனநிலையில நீங்க பேசுனீங்கன்னா ஓகேவா, இறைவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அந்த டைம்ல நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு வேற லெவல்ல உங்களுடைய கிரியேட்டிவிட்டி ஒர்க் ஆகும். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மெயின் கான்செப்ட். ஸோ கஸ்டமர்ஸ்ல மொத்தம் 3 டைப் நம்ம பார்த்தோம். ஆல்ரெடி பார்த்துருப்போம், இன்னொரு டைம் நான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல புதுசா இருக்க ஆட்கள். ரெண்டாவது, அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருப்பாங்க நிறைய பேர். மூணாவது, செம்ம அட்டி வாங்கின ஆளு. ஓகேவா? இந்த கண்டிஷன் நீங்க கண்டுபிடிக்கணும். பேசுறப்பவே இந்த 3 கேட்டகரிலாம் அவங்க யாரு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம உண்மையா, நேர்மையா, ஓகேவா, பொறுமையா, தைரியமா பேசணும். சக்சஸா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். சொல்யூஷன் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கொடுக்க முடியும் இந்த 4 விஷயத்த ஃபாலோ பண்றப்ப கஸ்டமர் ஹேண்ட்லிங்ல. ஓகே, ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரைனிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ், நெக்ஸ்ட் 3 ஆன்சர்ஸ். எஸ், நோ, நாட், நவ். தட் மீன்ஸ் செல்ஃபா அவங்க மேல நம்பிக்கை இருக்காது இந்த தொழில் பண்றதுக்கு. அடுத்தது, நம்ம மேல நம்பிக்கை இருக்காது. இல்லைன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மேல நம்பிக்கை இருக்காது, இந்த பிசினஸ் மேல நம்பிக்கை இருக்காது. மொத்தத்துல இந்த 3 டைப்பு, இந்த 3 டைப்பு. ஃபர்ஸ்ட் இந்த 3 டைப்பை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் இந்த 3 டைப்பை அனலைஸ் பண்ணணும். சரியா? இந்த 3ல கஸ்டமர் ஓகேவா அதிகமா சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ஓகே, இல்ல வேணாம், இல்லது இப்போதைக்கு வேணாம். இந்த 3 பதில் தான் பொதுவாக சொல்லுவாங்க. இந்த 3 பதிலையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன காரணம் அனலைஸ் பண்ணி நம்ம பண்ண போறதா மெயின் ஒர்க்கா இருக்கும். அண்ட் டிவைட் தீஸ் 3 டைப்ஸ் ஓகேவா பீப்புள். அண்ட் மெயினா அதுல நீங்க ஓகேவா என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஃபைன். அண்ட் இந்த 3 டைப்ல கஸ்டமர் எந்த விஷயம் அவங்களுக்கு பிரச்சனை, அவங்க மேல நம்பிக்கை இல்லையா, இல்ல பிசினஸ் மேல நம்பிக்கை இல்லையா, இல்ல உங்க மேல நம்பிக்கை இல்லையான்றதை கண்டுபிடிக்கணும். ஒரு சில இடங்கள்ல நீங்க ரொம்ப ஆப்போஸ் பண்ணி வேற லெவல்ல உங்களுக்கு காயப்படுத்தக்கூடிய கஸ்டமர்ஸ் யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள்ல இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். இது ஒரு டெக்னிக் ஆக்சுவலி, ஆக்ட் சர்ப்ரைஸ்டு அப்படின்னு சொல்லி இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்றப்ப பார்ப்போம். ஓகே, ஸோ ஆக்ட் சர்ப்ரைஸ் அப்படின்னா என்ன? நம்ம எந்த பதிலை எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது நம்ம என்ன பதில் சொல்லணும்னா கஸ்டமர் எதிர்பார்க்கலாரோ அந்த பதிலுக்கு தான் ஆப்போசிட்டான பதில் சொல்றதுதான் ஆக்ட் சர்ப்ரைஸ். அவங்கள வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும். ஆக்சுவலி அவங்க எதிர்பார்க்காத ஒரு பதில நம்ம சொல்லணும். இந்த விஷயங்கள் நம்ம ப்ராக்டிஸ் பண்றப்ப டீப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், அப்பதான் புரியும். ஓகே, ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த உங்க வாழ்க்கையில இந்த நொடியில இருந்து இனிமேட்டு அடுத்த ஜென்மம் வரைக்கும், இன்னும் எத்தனை ஜென்மம் உங்களுக்கோ அந்த ஜென்மம் வரைக்கும் பண்ணக்கூடாத ஒரு விஷயத்த இப்ப நம்ம பார்க்க போறோம். ஏன்னா உலகத்திலேயே இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கவே பிடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் கஸ்டமர் கிட்ட. ஓகேவா? இதை பண்றதுனால கஸ்டமர் வேற லெவல்ல நம்மளை வச்சு செய்யறது மட்டும் இல்லாம அவங்கள வச்சு நம்ம செய்யறோம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கால தெரிச்சு ஓடுறதுக்கு மிகப்பெரிய காரணம் இதுதான். நம்ம ஓகேவா ஒரு விஷயத்த மட்டும் பண்ணவே கூடாது. என்ன விஷயம் பார்ப்போமா? இன்ஃபேக்ட் உங்க யாருக்குமே அது பிடிக்காது. எழுதி கொடுக்குறேன், யாராச்சும் ஒருத்தருக்கு பிடிக்குங்கன்னா சந்தோஷம் ரொம்ப. ஓகே, ஃபைன். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் விஷயம் நெட்வொர்க், நான் 2 விஷயம் அதில் ஷேர் பண்றேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பீப்புள் யாரை பார்த்தாலும் பயங்கரமா ஓகேவா பேசிக்கிட்டே இருப்பாங்க, காசு கொடுக்காமலே பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி அதுல நான் தான் நம்பர் 1ன்னு சொல்லுவேன். நான் வாயத்துல தானே ஸ்டாப் பண்ணவே மாட்டேன். சின்ன வயசுல இருந்து அப்படிதான். நிறைய பேர் டீச்சர்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்துட்டு என்னுடைய தங்கச்சி கிட்ட, சிஸ்டர் கிட்ட, அக்கா கிட்ட எல்லாரும் போய் சொல்லுவாங்க, ஏன்னா அண்ணா இப்படி பேசிக்கிட்டே இருக்கான், வள நான் ஸ்பீடா வேற பேசுவேன், புரியவே புரியாது யாருக்குமே. ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கே புரியாது, அவ்வளவு ஸ்பீடா பேசுவேன். நான் இப்படிதான் பேசுவேன். ஆக்சுவலி உண்மையிலுமே சொல்றேன், டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சொல்றேன், ஜெயில தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு நான் கத்துக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ அவ்வளவு கஷ்டம். ஓகேவா? அதிகமா பேசவே கூடாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களை சுத்தி பெரிய பெரிய பிசினஸ் மேன் இருப்பாங்க, அவங்க பயங்கரமா பேசி நீங்க பாத்திருக்கீங்களா? ஸ்டேஜ்ல பேசுறது வேற, வளன்னு பயங்கரமா பேசி நீங்க பாத்திருக்கீங்களா எங்கேயாச்சும்?
ஒரு ஆண்டர்பிரினர், ஒரு பெரிய பிசினஸ் பண்ண யாராச்சும் நீங்க பாத்தீங்கன்னா அதிகமா பேசவே மாட்டாங்க. கவனிச்சுட்டு இருக்கீங்களா? அதிகமா பேசவே மாட்டாங்க. கரெக்டா? ஓகே. அப்ப பேசக்கூடாது. இது கூட பரவாயில்ல, மன்னிச்சிடலாம். அந்த ரெண்டாவது கொடுமை என்னன்னா, ஓகேவா, அட்வைஸ் பண்ணியே கொள்ளுவாங்க. நான் ஒரு விஷயம் உங்களுக்கு கேட்கிறேன். உங்களுக்கு யார், உங்க பெத்த அப்பா அம்மாவே இருந்தாலும்